ஒரு வளர்ச்சியடைந்த நாடு. இந்த மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய இந்த சூழலில் இதை வந்து உடைக்கும் விதமாகத்தான் இன்றைக்கி நெதன்யாகு நடந்து கொண்டார். அப்படிதான் இன்றைக்கி உலக நாடுகள் பார்க்குறாங்க. இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க, இந்த ஓஏசின்னு சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிக் கூட்டமைப்பு, இது இன்றைக்கி 57 நாடுகள் இந்த கூட்டமைப்பில் இருக்கிறாங்க. இவைகளுடைய பிரதிநிதிகள் இன்றைக்கி கத்தாருக்கு வந்து கத்தாருக்கு ஆறுதல் சொல்லி நாங்கள் இருக்கோம்னு சொல்லி வந்திருக்காங்க. 50 நாடுகளுக்கு மேற்பட்டவர்கள் வந்திருக்காங்க. சொல்லப்போனால் ஈரானை சார்ந்த ஈரானுடைய ஜனாதிபதி கூட வந்திருக்காரு. மசூத் பெஸ்கியான் வந்திருக்காரு. இது அதே மாதிரி துருக்கியுடைய அதிபர் எர்துவான் வந்திருக்காரு. மலேசியா பிரதமர் வந்திருக்காரு. பல்வேறு நாடுகளுடைய பிரதமர்கள்லாம் இன்னைக்கு கத்தாருக்கு வந்து நாங்கள் இருக்கோம், இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு. இப்போ ஒரு கேள்வி எப்பொழுதுமே எழுந்து கொண்டிருக்கிறது, இந்த முஸ்லீம் நாடுகளுக்குள் ஏன் ஒற்றுமை இல்லை? நீங்க கூட கேட்டீங்க, 57 நாடுகளை கொண்ட கூட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்ட காலகட்டம், ஏன் இன்னைக்கு வந்து அப்படி இருந்தால் கூட ஒற்றுமை இல்லை? ஈரானை வந்து இஸ்ரேல் தாக்கும் பொழுது ஏன் இந்த நாடுகள் அமைதியாக இருந்தன? பாலஸ்தீனத்தை தாக்கும் போது கூட இந்த நாடுகள் அமைதியாக தான் இருந்தாங்க. பாலஸ்தீனம் கூட வந்து பாலஸ்தீனம் எங்களின் ஒரு பகுதின்னு சொல்லி உள்நாட்டு பிரச்சனைன்னு சொல்லி கொண்டு போனாங்க. ஈரானோட யுத்தம் நடக்கும்போது கூட இந்த 12 நாட்கள் யுத்தத்தில் கூட இந்த இஸ்லாமிய நாடுகள் அமைதியாக இருந்தன. ஈரானுக்கும் ஈராக்குக்கும் 10 வருஷம் சண்டை நடந்துச்சு, அப்பயும் அமைதியாக தான் இருந்தாங்க. அப்பவும் மற்ற நாடுகள் வாயை திறக்கல. சவுதி அரேபியாவுக்கும் ஏமானுக்கும் பிரச்சனை இருந்தது. இதையெல்லாம் விட 2017 இதே கத்தரை அரபு நாடுகள் ஒதுக்கி வைத்திருந்த காலகட்டம் 3 வருடம் இருக்கிறது. சவுதி அரேபியாவுக்கும் கத்தாருக்கும் பிரச்சனை. சவுதி அரேபியாவோடு சேர்ந்து கொண்டு அரபு அமீரகம், பஹ்ரைன், குவைத் போன்ற நாடுகள் கத்தரோடு வியாபாரத்தையே துண்டித்து விட்டாங்க. விமான போக்குவரத்தெல்லாம் துண்டிச்சாங்க. சவுதி எல்லைக்குள்ள போக முடியாது, தனிமைப்படுத்தப்பட்ட காலகட்டம். அப்பொழுதும் இதே ஓஏசி என்ன பண்ணாங்க, இந்த இஸ்லாமிக் கூட்டமைப்பு வாயை திறக்கல.